தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து இன்று எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு திருநாவுக்கரசர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வங்கிகளில் ஒரு கவுண்டரில் வந்தால் அவங்க தனியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு வசதி செய்து கொடுக்கணும். அங்கங்கே அந்த வங்கிகளே குடிக்க தண்ணீரோ அது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், உட்கார்றதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், ஷாமியா போட்டு கொடுக்கணும், ஷாமியானா போட்டு கொடுக்கணும். இது மாதிரி அடிப்படை வசதிகளையாவது செய்து கொடுக்கணும். வெயிலில் நின்று மக்கள் மயக்கம் போட்டு இந்தியா பூரா 75 பேர் செத்து போயிட்டாங்க. இது வரைக்கும் இன்னும் மோடி எத்தனை பேர் சாகும்னு நினைக்கிறாரு. அதனால் இது போன்ற அரசாங்கங்கள் நிகழ்ச்சிகளில் அரசும் சரி வங்கிகளும் சரி கவனம் செலுத்த வேண்டும். இதையெல்லாம் அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் காங்கிரஸ் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அது மாதிரி திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். சில பேர் பந்து செய்திருக்கிறார்கள், சில பேர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பந்த் என்று அறிவிக்கவில்லை. ஏனென்றால் நாடே பந்தில் தான் இருக்குது. ஏற்கனவே கடைகள்லாம் மூடி கிடக்கு. சிறு சிறு வியாபாரிகள், சிறு சிறு தொழிற்கூடங்கள், சிறு சிறு வணிக ஸ்தாபனங்கள் எல்லாமே பணம் கொடுக்க முடியலை, சம்பளம் கொடுக்க முடியலை. நாடே ஏற்கனவே பந்தில் இருக்குது. அதனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் நடத்துகிறது. அரசுக்கு எடுத்துச் சொல்ல, விழிப்புணர்ச்சி ஊட்ட, மக்களுடைய கோபதாபங்களை பிரதிபலிக்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் சார்பிலே தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலேயும் நடத்தியுள்ளோம். இங்கே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும், இங்கே முன்னாள் தலைவர்கள் அன்புக்குரிய இலக்கிய செல்வர் கோமரியானந்தன் இருக்கிறார், அருமை சகோதரர் தங்கபால் இருக்கிறார், கிருஷ்ணசாமி, எல்லாரும் முன்னாள் தலைவர்களும் முன்னாள் அணில தலைவர்களும் கலந்துருக்காங்க. இன்னொரு மாநில முன்னாள் தலைவர் சகோதரர் EVK இளங்கோவன் ஈரோட்டில் இன்றைக்கு கலந்து கொள்வதாக அறிவித்தார். அங்கே இடத்துல கேட்டார். அவர் அங்கே அறிவிக்க கட்சி தோழர்களோடு ஈரோட்டில் நடக்கிற போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே மாவட்ட அளவிலே மாவட்ட தலைவர்கள், MPக்கள், MLAக்கள், கட்சியுடைய தலைவர்கள் எல்லோரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு இன்றைக்கு காலையில் தான் பார்த்தேன், நமது MGRல ஒரு கண்டன அறிக்கை வந்திருப்பதாக நான் இன்னொரு பத்திரிகையில் பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாலே டெல்லியிலே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் திமுக கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே அதிமுக சார்பிலேயும் MP, அந்த நாடாளுமன்ற குழு தலைவர் கலந்து கொண்டிருக்கிறார்.